அந்த வேலையற்ற வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் என்று. வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபையில் சர்வதேச மையத்தை கட்டினால் தான் ஆட்சிக்கு வந்ததும் இடித்து அகற்றுவேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். கடலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசத்தை ஆதரித்து வடலூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அனைவரையும் தேர்தல் பக்கம் திருப்பிவிட்டு அரசு சர்வதேச மையம் அமைக்க பள்ளம் தோண்டுவதாக குற்றம் சாட்டினார். எனது உறவுகளினுடைய விருப்பம், எல்லோருடைய விருப்பமும் கூட கட்ட வேண்டாம் என்பதில்லை. அந்த இடத்தில் கட்டக்கூடாது. அதிகார திமிரில் மீண்டு கட்டினால் ஒரு நாள் அதை இடித்து தரமட்டமாக்கி மறுபடியும் அந்த பெருவழியை மக்கள் நின்று வழிபடுவதற்கு ஏற்ற இடமாக மாற்றுவோம். ஓட்டுக்கு 500 ரூபாய் 300 ரூபாய் என்று கொடுத்து உங்களை நான் அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என வாக்காளர்கள் மத்தியில் தேனி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். போடி நாயக்கனூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு அமமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 500, 100, 300 கொடுத்த உங்களையும் அசிங்கப்படுத்தக்கூடாது, நானும் அசிங்கப்படக்கூடாது என்று நினைக்கிறேன். அது அவங்க கொள்ளையடித்த பணத்தை, கொள்ளை அடிக்கிற பணத்தை அவங்க கொண்டாந்து கொடுக்கறாங்க. விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக மதுரை அவனியாபுரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றால் உங்கள் குரலாக டெல்லியில் எதிரொலிப்பார் என்றதுடன் பல்வேறு வாக்குறுதிகளை எடுத்துரைத்து முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் குரலாக அவர் டெல்லியில் எதிரொலித்து எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக கொண்டு வர உங்கள் குரலாக அவர் டெல்லியில் எதிரொலிப்பார் என்கின்ற முதல் வாக்குறுதியை உங்களுக்கு நான் சொல்றேன். பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமியை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பரப்புரையில் ஈடுபட்டார். அன்றைய காலகட்டத்திலே கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விவசாய கடன் 7000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அதுதான் திராவிட மாடல் எனவும் தெரிவித்தார். அவர் பதவியேற்றவுடன் அந்த காலத்துல விவசாய கடன் 7000 கோடியை தள்ளுபடி செய்தவர். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடைபெற்ற ரோடு ஷோவில் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா கலந்து கொண்டார். அப்போது அனைத்து ஊழல் கட்சிகளையும் இணைத்து எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம் செய்தார். On the other side, the India alliance is an alliance of all the corrupt parties together. All the corrupt parties have gathered together. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.